அனைவருக்கும் வணக்கம். அசனமாலாவின் தற்காப்பு கொலை. இதுக்கு ஏன் இந்த தலைப்பு வந்திருக்குங்கிறத நான் சொல்ல போற கதையை நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கே புரியுது. ரொம்ப இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க கஷிம் அப்படிங்கிறவர் தான் குடும்ப தலைவராக இருக்கிறாரு. அவங்களோட சம்சாரம் தான், அவங்களோட ஒய்ஃபு தான் அசனமாலா. அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்கிறாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பையனுக்கு புதுசா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து தான் இந்த கதையோட தொடக்கம் போயிட்டு இருக்குது. இவங்க ஊருக்குள்ள நல்லா செல்வாக்கு மிக்க ஒரு செழிப்பான குடும்பங்கிறத காட்டி அதை மிக நல்லா காட்டிட்டு இருக்கிறார் எழுத்தாளர். இந்த அம்மா தான் குடும்ப தலைவியா இருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, காலையில எப்பவுமே நார்மலா ஒரு பொம்பளைக்கும் ஒரு இதோட அப்படியே தான் போகுது. காலையில திருச்சி வீட்டை பார்க்கறது, வீட்டுக்கார பார்க்கறது, மகளை பார்க்கறது, இந்த மாதிரி அன்றாட வேலைகளை சமையல் செய்யறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. அது யாரால வருதுன்னா மருமகனால வருது. மருமக வந்த உடனே இவங்க கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் தயங்குறாங்க. எதுவும் பேசுறதுக்கு இவங்க தயங்குறாங்க. பையனும் அதை பத்தி எதுவும் சொல்றதில்ல. அவங்களோட ஆக்டிவ்ஸ் கொஞ்சம் மாறுது. அடுத்தடுத்து இவங்களை டாமினேட் பண்ற மாதிரி வருது. அதை இவங்க எப்படி மாத்துறாங்கிறதா இந்த கதை. இவங்களை பத்தி சொல்றாங்க எழுத்தாளர். இவங்க 13 வயசுலயே இவங்களுக்கு அன்னைக்கு திருமணம் நடைபெற்றிருக்குது. திருமணம் நடைபெற்றதுக்கு அப்புறம் இவங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. கஷிம் பாய் அவர் கஷிம் என்ன சொல்றாரோ அதுதான் தன்னோட முழு ஒரு இதா ஏத்துட்டு அவங்களோட விருப்பப்படி தன்னோட எல்லா வேலையும் அவங்களுக்காக பகிர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குடும்ப பெண்மணியா இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி அன்னாடு நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்து தெருவுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அங்க என்ன ஆகுதுன்னா, கேஸ் மண்ணெண்ண வெடிச்சு ஒரு பெண்மணி இறந்துடுறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போதுதான் இவங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு இதாகுது. இவங்க ஏன் அந்த விருப்பத்தான் இவங்களை இவங்களுக்குள்ள அந்த கேள்வியோ உள்ள போய் இவங்களே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையா மாத்துது. மோடி அன்றாட ரொட்டீன் ஒர்க் வந்துட்டே இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இந்த மனசு அவங்களோட இருக்கு இவங்களை ரொம்ப பாதிக்குது. எதனால அவங்க இருந்தாங்க, என்ன ஆச்சு, என்ன பாவம் அப்படிங்கிறது தனியா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அசல் அவங்களோட மாமியார் உள்ள வராங்க. இவங்க ஃபேமிலியில அவங்க ஒரு சுப நிகழ்வு நடக்கும்போது இவங்கள மட்டம் தட்டிட்டு அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு மாமியாருக்கு எந்த பவரோ எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி அனைத்துமே மருமகளுக்கு போற மாதிரி ஒரு அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கொண்டு வந்துடுறாங்க. அது எப்பவுமே இயல்பா நடக்கிறது இல்லை. நம்ம புது மருமகள் வந்தாரு மாமியாரை மட்டம் தட்டுறதுங்கிறது ஒரு இது எல்லா ஒரு இதுலயுமே இருக்கிறது இல்லை. அங்க மட்டும் அவங்க என்ன ஒரு விதி விளக்கா. அவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் இவங்க யோசிக்கிறாங்க, தன்னை எப்படி இவங்க கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்து ஒரு ஆழ்ந்தமா ஒரு நிதானமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கான ஒரு நேரத்தை ஒரு மாலை நேரம் பேசிக்கிறாங்க. நம்ம கஷிம் பாய்க்கு அடுத்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போங்கும்போது நிறைய கூட்டம் வருது, நிறைய ஒரு கிரௌண்ட். இந்த வீட்டுக்கு அதனால எல்லா செல்வாக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க இருக்கிற மகனும் மருமகளும் தான் முக்கியமா முன்னாடி இருக்கிறாங்களே தவிர இவங்க அப்படி இருக்கிற தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த நடுவில் தான் ஹாசனாவோட மாமியார் உள்ள அடுத்து இவரு தான் கஷிம் பாய் தான் ரொம்ப பிஸியா போயிடுறாரு. இவங்க தான் வீட்டையே முழு நேரம் மாத்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்படி நடக்கும்போதுதான் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கோபம் வெடிச்சு ரொம்ப இதாகி போய் மேல இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீமனை எடுத்து 3 லிட்டர் சீமனை வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த 3 லிட்டர் சீமனை எடுத்து இவங்க மடக்குது குடிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. கரெக்டா கஷிம் பாய் கார்லாம் உள்ள வராரு. உள்ள பார்க்கும்போது என்ன இங்கின்னு தன் மனை இங்கின்னு அப்பதான் தேடுறாரு. தேடும்போது இவங்க அப்படியே ஒரு அரை மயக்கத்துல சாஞ்சு இருக்கிறாங்க. உடனே ஒரு கார் எடுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி
உடனே அவங்கள வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பதான் வந்து கசிமை எல்லாத்தையும் அவங்களோட மகனை மருமகளை அவங்க வீட்டுக்கார வச்சு இவங்க வந்து உங்களுக்கு எப்போ அந்த 16 வயசுல கல்யாணம் ஆகி இப்போ அவங்களுக்கு வந்து 45 வயசு, அந்த கோபத்தை பூரா இவங்க வந்து வெளியே வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமா அவங்க வந்து வெளியே சொல்றாங்க. நீ என்னென்னலாம் பண்ணுன, இந்த வாடகை வயசுல நீங்க என்னென்னலாம் நல்லது, அவர் செல்வாக்கு மிக்கிறவரும் நல்லா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் குடும்பத்தை பார்க்காம ஒரு சில தவறுலாம் பண்ணியிருப்பாரு. அந்த தவறை கூட இவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. பையனை கண்டிக்கிறாங்க, அடுத்து மருமகளை கண்டிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கண்டிச்சு வந்து இவங்களோட முழு நிலைமையை வந்து இவங்களோட முழு உரிமையை வந்து அந்த இடத்துல இவங்க வந்து நிலைநாட்டுறாங்க. அப்படி நிலைநாட்டும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் அந்த எழுத்தாளர் வந்து கரெக்டா ஒரு பாசிட்டிவா கொடுத்துருக்காரு. எல்லா பக்கம் நெகட்டிவா கொடுப்பாங்க. ஆனா இதை வந்து கொலையா வந்து தற்காப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்து தற்காப்புங்கிற அது ஏன் அந்த இடத்துல பிராக்கெட் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து கதை முடியும் போது வந்து பாசிட்டிவா கொண்டு வராங்க. எல்லா இதுலயும் வந்து அந்த நடந்ததுதான் எழுத்தாளர் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. ஆனா இவங்களோட மற்ற எல்லா கதையும் இப்பதான் டைம் கிடைச்சுள்ள போய் பார்த்தா எல்லாத்துலயுமே ஒரு சில அளவுக்கு பாசிட்டிவா தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இவங்க வந்து சொல்றாங்க, நீ இனிமேல் வந்து என்னை வந்து நீங்க வந்து ஆதரிச்சு என்னை வந்து நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க மதிச்சு கேட்டு நீங்க செய்வாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க சொல்றாங்க. யாரா ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர். அப்ப வீட்டுக்காரர் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் ரெண்டாவதா அவங்களோட மகன் உள்ள வந்து மகனும் அம்மா பேச்சு கேட்கற மாதிரி அதுக்குன்னு முழுசா எல்லாருமே இது இல்லை, ஓரளவுக்கு ஒரு நார்மலான இதுல வந்து சொல்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. மகனை தன்னோட இது கொண்டு வர மாதிரி மருமகனையும் அவங்க போக்குல அவங்க ஆடம்பரமா அந்த செலவு அந்த வெளியே போறது உடைப்பாகும் மற்ற இந்த இது செலவினங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி டோட்டலா வந்து இவங்களோட இதுக்கு கொண்டு வராங்க. குடும்ப பொருளாதாரத்தை வந்து பொருளாதார செலவினங்களை வந்து மெயினா வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி மாதிரி இந்த பாசிட்டிவா இந்த கதையை எழுத்தாளர் வந்து முடிக்கிறாரு. அதனால இது வந்து கொலை இல்லை, தற்காப்பு.